திரு விஜயகுமார் இதில் அவர் சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. 2 தினங்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், இன்று விஜய் வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த வீடியோ வெளிய உடனேயே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொன்னான்னா, இன்னும் இது போல் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நேரத்தில் மக்கள் சுமையில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் வீடியோ வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்போது விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவ்வளோ பொறுப்பாக முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார், எவ்வளோ பொறுப்பின்மையை விஜய் வெளியே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் வைக்கிறார். அதனால் அவங்க தொண்டர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வீடியோ வெளியிட்டிருப்பார். அதுக்காக அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதில் குற்றமோ குறையோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பேசுகின்ற பொழுது அரசாங்கம் எவ்வளோ வேகமாக துரிதமாக செயல்பட்டது, முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார். அப்புறம் துணை முதல்வரை சொல்லலை, துபாயில் இருந்த துணை முதல்வர் அவரும் தனி விமானத்தின் மூலிமா கரூரில் பார்த்தார். எல்லாம் அவர் சொல்கிற அந்த துரிதம், அந்த வேகம் எல்லாமே சரிதான், நான் அது மாறுறதுவே இல்லை. வேகம் இருந்தது. இதே வேகம் எல்லா பாதிக்கப்படுற இடத்திலும், உயிர் போகின்ற இடத்திலும் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் செய்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்கத்தோம்னா இல்லையே. இப்போது இதே கள்ளக்குறிச்சியில் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை சொல்லுகிறது. முதலமைச்சருக்கு வயதோ இல்லை ஏதோ இல்லைன்னா அவரால் முடியலனா கூட துணை முதல்வராது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தலை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. ஆனா முதலமைச்சரும் போய் எந்த விஷயத்துல? கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்துல இல்ல, அவர் தவறு இல்லை, இவர் போய் பார்க்கணும். உண்மை என்றதும் மாத்த ஏற்காடு மேல இருக்கிற மலைவாழ் மக்களுடைய நிலைமையை போய் பார்ப்பதற்கு முதலமைச்சரால் முடியலன்னா துணை முதலமைச்சராது போங்க அப்படிதான் நீதிமன்றம் சொன்னதே தவிர இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் நீதிமன்றம் அப்படி சொல்லல. அங்கேயும் கள்ளச்சாராயம் தான் காசுறாங்க. இல்ல, அடிப்படை வசதிக்காக போடப்பட்ட வழக்குக்கு சொல்லப்பட்ட கருத்து அது. அந்த வழக்குல தான் அந்த விஷயம் அந்த வழக்குல என்னன்னா உங்களுக்கு நீங்க போய் அந்த அடிப்படை மக்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு போகலன்றது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து அறிக்கை வந்ததுக்கு 2 நாள். அதே போல் விமான கண்காட்சி நிலையம் மெரினா பீச்சில் மக்கள் 5 பேர் இறந்து போதுக்குள்ள இவர்கிட்ட இந்த அறிக்கையோ ஒரு துக்கமான இது வரதுக்கு ரொம்ப இல்ல இதெல்லாம் 2 மணி நேரத்துல அடுத்த 2 மணி நேரத்தில் அரசு ட்வீட் போட்டாங்க. வேகமாவோ இல்லை இதுவாக இது பண்ணல. அதாவது நான் இப்போ காவல்துறை அதிகாரி இருக்கிறார், எந்த கட்சியாக இருக்கட்டும் கூட்டம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டம் கூடுது. எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே அனுமானிச்சு 1,01,222 பேர் நிற்பாங்கன்ட்டு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் கொடுக்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு குத்துமதிப்பா சொல்லுவாங்க சார். இல்லை, நான் என்னோட கேள்வி வச்சுறேன், அதை தொடர்ச்சி அதை பேசிடுங்க. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக 10,000 பேர் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாள் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகின்ற போது, அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகின்ற போது, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாள் செல்லுகின்ற போது மக்கள் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அனுமானித்திருக்க வேண்டியது. கரூர் இருக்கக்கூடிய நீதிபதி அவர் கேட்கும்போது கூட தாவேக்கா கேட்டதுக்கு 3 இடமே போதும். அவர் ஒரு பெரிய லீடர், டாப் லீடர் தானே அவர். அப்படி இப்படிங்கும்போது எப்படி நீங்க 10,000 பேரை வருவீங்க கணிச்சாங்கன்னு அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதாங்க அவர்கள் யாருமே எந்த கட்சியுமே சார் மொத்தம் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாராலும் கணிக்க முடியாதுங்க. அது கூட்டம் சேரதை பொறுத்து தான் இருக்கு. 2வது என்னன்னா, கரூர் மக்கள், இப்ப நானும் அவரை பேசுறதெல்லாம் விட்டுருங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அங்க இருக்கிற மக்கள் அவர்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு கொண்டே வருகிறார்கள். இதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு, எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது, இந்த துக்க துயரமான நிகழ்ச்சி எப்படி நடந்தது அப்படின்றது அவர்களும் ஒரு காணொலி காட்சி வீடியோவை யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த அரசாங்கத்தை கேட்பது என்னென்னா, நீங்கள் 30 விழா அங்கே நடத்துகிறீங்க, துணை முதலமைச்சருடைய விழா கரூர்லாம் நடத்துகிறீங்க, உங்களுடைய கூட்டம் சேர்வதற்கு மாதிரி இப்போ இவருக்கும் உளவுத்துறை இருக்கு இல்லையா, காவல்துறை. ஒரு விஜய் போகின்ற இடத்துலலாம் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இந்த காவல்துறை போதுமானதாக இல்லை, காவல்துறை அதிகரிக்கணும் அப்படின்ற எது அரசாங்கத்துக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா, அதை சொல்லுங்க. நான் காவல்துறை தான் கேட்கிறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி 20 பேருக்கு ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் 500 போலீஸை டிப்ளாய் பண்ணியிருக்கோன்னு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வம் வழக்கமாக 50 பேருக்கு ஒருவரை போடுவதுதான்
காவல்துறையின் தரப்புடைய நியதி. ஆனால் 20 பேருக்கு இவர் வந்து ஏதாவது அசம்பவ கூட்டம் அதிகமாக வருவாங்கிறது அவங்க 10,000 பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 20,000 பேர் வருவாங்க என்று அனுமானித்து 20:1 அந்த ரேஷியோவில் வந்து 500 பேரை டிப்ளாய் பண்ணியிருக்கோம். டிஎஸ்பி கிட்ட டிஜிபி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பொறுப்பு டிஜிபி கிட்ட. நீங்கள் காவல்துறை வந்துட்டு இதுவாக அந்த குறைபாடுகள் தான் காரணம்ன்ற அவரும் பதில் சொல்ல மறந்துட்டு போயிறார். முதலமைச்சரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருந்தார், அவரும் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கேள்வியை கேட்குறாங்க. கேட்கும்போது முதலமைச்சரும் இதுக்கும் பதில் சொல்லலை, அவர் பதில் சொல்லாமல் தான் போகிறார். இப்படி காவல்துறையுடைய குறைபாடுகள் தான் காரணம் அப்படின்றது அங்கே உள்ள மக்கள் எல்லாருடைய பொதுமக்கள் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குறைகள் அதுதான். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தானே இதற்கு வந்து இதாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சாதாரண மனிதன்கிட்ட கேட்கணும். அதாவது வந்துட்டு எனக்கு வந்து எந்த கட்சி அதனால பாதிக்கப்பட்டது, இறந்து போனது தமிழ்நாட்டினுடைய மக்கள். இனி இது போல ஒரு அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏன்னா வருகின்ற காலெல்லாம் தேர்தல் காலம், அப்போ பிரச்சாரம் வரும், எல்லாமே வரும், கூட்டங்கள் கூடுவார்கள். அந்த கூட்டத்துக்கு கூடுகின்ற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது வந்து பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறையும் அதனுடைய அதுக்கான முதலமைச்சரும் தான் பொறுப்பு. காவல்துறை தங்களுடைய கடமையை செய்யத்தானே செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்கல்ல. சொல்லுங்க சாதிக். இல்லை, ஒரு நிமிஷம். கூட்டத்துக்கு சரியா கூட்டத்தை கூட்ட வேண்டும் சொன்னால் காவல்துறை பொறுப்பு. காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் பொறுப்புனா 93ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் ஜெயலலிதா குளிக்க போய் 48 பேர் செத்து போனார்களே, அன்னைக்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருந்தது? அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? அதுக்கு அவர் பொறுப்பேற்பாரா? அதுக்கு அவர் தான் பொறுப்பா? இது ஏதாவது ஏத்துக்கூடிய கருத்தாது இருங்க. தூத்துக்குடியில 99 நாள் போராட்டம் அமைதியா நடந்தது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக. 99 நாள் அமைதி நடந்த போராட்டம் 100வது நாள் பேரணியா போகிற பொழுது யாரால் அங்க கலவரம் நடந்தது? என்ன பிரச்சனை நடந்தது? காவல்துறை அதுக்கு எடப்பாடி பொறுப்பா? என்ன சார் பேசுறீங்க? இது சார் இவர் சொன்னது என்ன, அங்க நடந்தது என்ன? அதாவது நீங்க சொல்லி முடிச்சுறேன். கள்ளச்சாராயத்திற்கும் இதையும் சாவது நீங்க முடிச்சு போடுறீங்க சார். நீங்க செத்து போனது 8-9 குழந்தைங்க சார். செத்து போனது எல்லாரும் குழந்தைங்க சார். செத்து போனது சார். அதுக்கு இந்த அரசாங்கம் கேவல அந்த அரசு கேந்திரம் வந்து யார பார்க்க வந்தாங்க? வேகமால தேர்தல் வரவே மக்களுக்கு நாடகம் பண்றாங்க. இந்த அரசாங்கம் நாடகம் இதுல முடிச்சு போறீங்க. அவர் சகோதரர் பேசும்போது சொன்னார் 93. நான் வந்து இதுவரையிலும் அரசாங்கத்தையோ எதையோ நான் வந்துட்டு விமர்சனம் கடுமையாக விமர்சனம் வைக்கல. இவர் 93 போறாரு. நான் அதே 1999 ஜூலை 20 மாந்தோலை தோட்ட தொழிலாளர் கூலி உயர்வுக்காக போகும்போது நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்தோம். 2009 நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்துறோம். சரி ரைட். நடவடிக்கை எடுத்துறோம். சரி சார். இதே வந்து நடவடிக்கை எடுத்துறோம். பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்துறோம். சரிங்க சார். டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுத்துறோம். ராஜேந்திரன் சார் வாச்சாத்தி கலவரம் தெரியுமா? சார் ரைட் ரைட். வாச்சாத்தி கலவரம் தெரியுமா? பேசுவோம். இல்ல இது நம்ம மாறி மாறி பேசிட்டே இருந்தா சார் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தால் சார் வாச்சாத்தி கலவரம் நம்ம மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தால் ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்ல முடியல. மாறி 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 பேசிக்கொண்டால் விவாதத்திற்கான பொருளே இருக்காது. தயவு செய்து பேசுனீங்கன்னா சார் ரைட் ரைட் மாதிரி 500 வார்த்தைனாலே பேச ஓகே ஓகே சார் ரைட் ஓகே ப்ளீஸ் ரெண்டு பேருடைய கவனம் ரெண்டு பேர் தயவு செய்து இல்ல ப்ளீஸ் ரைட் ஓகே துப்பாக்கி சூடுனார் இல்ல சார் சார் விவாதமாக இருக்கட்டும். ரெண்டு பேர் பேசுறது மட்டுமே சரியாக இருக்காது சார் ரைட். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாட ஆரம்பிச்ச உடனே செருப்பு அடிச்சு அங்க உள்ள குண்டர்கள் சதி திட்டமிட்டு ஏற்கனவே வந்து அதன் பிறகுதான் இந்த கொலைகள் இந்த இறப்புக்கு காரணம். திமுக ஒவ்வொன்றதுக்கும் தன்னுடைய ஆட்சி 4.5 ஆண்டு காலத்துல சாதனைகளை சொல்லாம எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அவர்களுக்கு வேற எதுவுமே மத்திய அரசை எதிர்த்து இவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த நாடகம் வருகின்ற தேர்தலில் 3 தேர்தல் 2019 2021 2024 3 தேர்தலில் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒற்றை எதிர்ப்பை வச்சு வெற்றி பெற்றவர்கள் வருகின்ற தேர்தலிலும் இதே நாடகத்தை அரங்கேற்றி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். கரூர் நாடகம் திமுக நடத்திய நாடகம் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு வந்திருக்கு. அவர்கள் தான் காரணம். யார் காரணம்? திமுக தான். விசாரணையில் இருக்கு சார். அது வந்து விசாரணையில் இருக்கு சார். பாஜகவை எடப்பாடி எதிர்த்து மீண்டும் தொடர வேண்டாம் தயவு செய்து அமைதியாக ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல அங்க உள்ள கரூர் மக்கள்காரங்க வெளிப்படுத்தினே வராங்க சார். ஓகே ஆதாரத்தோட